கொள்வாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எந்தன் துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. துன்ப முடிச்சுகளால் வருந்தும் என்னையே, உந்தன் மடியினில் என்னை தாங்கிக் கொள்வாயே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. கானாவூரில் திருமண வீட்டாரின் கண்ணீரை களைந்திட மகனிடம் பரிந்துரைத்தாயே. மீளா துயரில் மூழ்கிடும் ஏழை என் கண்ணீரை துடைத்திட விரைந்திங்கு நீ வருவாயே. கானாவூரில் திருமண வீட்டாரின் கண்ணீரை களைந்திட மகனிடம் பரிந்துரைத்தாயே. மீளா துயரில் மூழ்கிடும் ஏழை என் கண்ணீரை துடைத்திட விரைந்திங்கு நீ வருவாயே. அன்னையே உன்னிடம் அவிழாத முடிச்சில்லை, அன்னையே உன்னிடம் அவிழாத முடிச்சில்லை. ஆகட்டும் என்ற தாயே உன்னை நம்பி வந்தேனே, ஆகட்டும் என்ற தாயே உன்னை நம்பி வந்தேனே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. திருமகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் அன்னையே, எந்த துன்பங்களை உந்தன் பாதம் தந்தேனே. தாழம்பூரில் தாயே கோவில் நீ கொண்டாயே, உன் பாதம் வருவோரின் ஜெபம் கேட்பாயே. உடல் நலமும் திருமண வரனும் குழந்தை செல்வம் கேட்போரின் வேண்டுதலை நிறைவேற்றி ஜெயம் தருவாயே. தாழம்பூரில் தாயே கோவில் நீ கொண்டாயே, உன் பாதம் வருவோரின் ஜெபம் கேட்பாயே. உடல் நலமும் திருமண வரனும் குழந்தை செல்வம் கேட்போரின் வேண்டுதலை நிறைவேற்றி ஜெயம் தருவாயே. அன்னையே உன்னிடம் அவிழாத முடிச்சில்லை, அன்னையே உன்னிடம் அவிழாத முடிச்சில்லை. ஆகட்டும் என்ற தாயே உன்னை நம்பி வந்தேனே, ஆகட்டும் என்ற தாயே உன்னை நம்பி வந்தேனே. உன் மகனிடம் நீயே எனக்கு பரிந்து பேசுவாயே, இறங்கி வாரும் தாயே என் குறை போக்கிடுவாயே. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய 1525ஆம் நாள் ஜெப வழிபாட்டை அன்னை மரியாள் உயர்மறை மாவட்ட ஜெபக்குழுவின்
முதன்மை செயலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். இன்று ஜெப வழிபாட்டை நம் அனைவரின் நலனுக்காகவும் இளைஞர் இயக்குனர் உடல் நலனுக்காகவும் இன்று ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் அனைத்து இளைஞர்களுக்காகவும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட அருட்தந்தை ஸ்டான் சுவாமி அரசியல் செயற்பாட்டு குழு இளைஞர்களுக்காகவும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருமதி ஹெலன் ஜெடிசன் அவர்களை இறைவன் நிறைவாக ஆசிர்வதித்து உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சியான வாழ்வினை அருள இந்த ஜெப வழிபாட்டை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இரத்தத்தில் புற்றுநோய் செல்லால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவன் டோனி, முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆண்டனி, சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்வி வைஷாலி, அரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் குழந்தை விபுலா பிரியதர்ஷினி, எலும்பில் காச நோய் ஏற்பட்டுள்ள ஜெர்சி, வயிற்றுக்கட்டியால் அவதியுறும் டேனியல், கல்லீரல் மற்றும் நீரிழிவு பாதிப்பில் இருக்கும் ஸ்டெல்லா மேரி ஆகிய அனைவரும் விரைவில் குணமடையவும், ஜோஸ்பின் அவர்களின் வயிற்று கட்டி அறுவை சிகிச்சை இல்லாமல் விரைவில் மறையவும், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஆண்ட் மேரி மூச்சு திணறலில் இருந்து குணம் பெற்று வீடு திரும்பவும், கிளாடியஸ் அவர்கள் விரைவில் ஏழ்மை நிலைக்கு நடக்கவும், மோகன்ராஜ் அவர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடவும், ஆண்ட்ரூ சத்யாராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஷ் டேனியல், லூயிஸ் பால் மேரி, ரொசாரியோ, பேபி கேத்ரின், நான்சி குழந்தை ரியான்சி, ஜெயக்குமாரி, உஷான், லிம், அரோஸ், மர்சி, அரவிந்தன், கிறிஸ்டோபர், சகாய் மேரி, தாவிது ராஜா, அண்ணம்மாள், ரூபன் மேரி, உதயகுமார், புனிதவதி ஆகியோர் தங்கள் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும் நாம் வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் மற்றும் மணமாலை நகர் பகுதியுள்ள யூரோப் ஸ்கில்ஸ் ஸ்பேஸ்களில் படிக்கும் பிள்ளைகள் நலன் மற்றும் கல்விக்காகவும் அன்னை கிளினிக் மற்றும் அன்னை மெடிக்கல்ஸ் தொழில் கர்ஸ் இன்ஃபோடெக் மெமரி பாக்ஸ் ஹாலிடேஸ் மற்றும் மேப் என்டர்பிரைசஸ் ஆகிய தொழில்கள் வளர்ச்சி பெறவும், அன்னை கார்மெண்டஸ் தொழில் நல்ல வளர்ச்சி பெற்று அதிக அளவில் ஆர்டர்கள் கிடைக்கப் பெறவும், ஊத்துக்கோட்டை புனித தொன் போஸ்கோ மேல்நிலை பள்ளியின் வளர்ச்சி, திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் அலிசியார் கட்டுமான பணி, பருத்திப்பட்டு தூய வெண்ணீர் பண்ணை ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்டுமான பணி நல்ல முறையில் நடைபெறவும், தொழுதாவூர் புனித பாத்திமா அன்னை ஆலயம், நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம் மற்றும் சேக்காடு அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் ஆகிய ஆலயங்களை கட்ட எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், திரு ரிபால்டோ, திரு ரவி செல்வன், ரோமுலஸ் அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும், ஸ்டீஃபன் மற்றும் கெவின் டேஷூட் அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கவும், டேனியல் ஜான் பிரிட்டோ, ரூபன் கிரண் ராஜ் ஆகியோரின் தன் மன விருப்பங்கள் நிறைவேறவும், குறிப்பாக ரூபன் அவர்கள் செய்யும் பணியில் மேன்மேலும் வளர்ச்சி பெறவும், இன்ஃபான்டா அவர்களுக்கு பணி செய்யும் இடத்தில் நல்ல பணி சூழல் அமையவும், ஆக்னஸ், ரம்யா, செல்ஷியா மற்றும் உதயசூரியன், மெர்லின், ஜெனிஃபர் ஆகியவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கவும், அருட் சகோதரர் ஆரி, ஜோஷ்வா மற்றும் ஜெரி ஆகியோரும் குருத்துவ படிப்பு நல்ல முறையில் அமையும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். சந்தோஷ், மகேஷ், வைஷாலி, அன்பரசி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், திருத்தொண்டர் ஜான் லூகாஸ், நிதின் சீராணி, அஜய், எபினேச, சிவராமன், பாரதி, ராபர்ட் ஜேம்ஸ், ஜெயராணி, சாந்தப்பன், மேரி, செல்வகுமார், அருணா, ஆதி அற்புதம், அருளானந்த், மரிய ஆரோக்கியம், தாவிது ராஜா, அண்ணம்மாள், மோகன்ராஜ், ரூபினி, ரொசாரியோ, விக்னேஷ், ஷெர்லின், இன்ஃபான் ரொசாரியோ, இன்ஃபான் நிக்கோலஸ், பிரான்சிஸ் ஜேவியர் ஆகியோருக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறும். ராபர்ட் அருள் குடும்பம், அமாண்டா லியூகோ குடும்பம், ஷாஷா மேரி மேகி குடும்பம், ஆலன் பீட்டர்ஸ் குடும்பம் ஆகிய குடும்பங்களில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் உடல் உள்ள மற்றும் கருத்துக்களுக்காகவும், ஆலன் பிரான்சிஸ் அவர்களுக்கு லேக்சைட் கல்வி நிறுவனத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவும், ஜேசன் மற்றும் சேன் கல்லூரி மருத்துவ பணியில் நல்ல முறையில் மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், ஜூட் சைமன் அவர்களுக்கு சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸாமில் வெற்றி பெறவும், நத்தானியல் லோபோ நன்றாக படித்து வாழ்க்கையில் உயரவும், செல்வன் கென்ஸ்லி, செல்வன் ஆலன் அவர்கள் நல்ல பணி சூழல் இடங்களில் அமையவும், செல்வன் ரியான் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும், செல்வன் சத்யஜெயந்த் அவர்களுக்கு ஊடகத்துறையில் நல்ல வேலை கிடைக்கவும், செல்வி ஓவியா அவர்கள் குடும்ப பிரச்சனைகள் விரைவில் நீங்கி அவர்கள் மன விருப்பங்கள் நிறைவேறவும், தெரேசா மற்றும் அருளானந்த் மேரி குடும்பத்தினர் கடன் தொல்லையிலிருந்து விரைவில் விடுதலை பெறவும், உதயசூரியன் அவர்களின் குடும்ப அமைதிக்காகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான்பால், சுரேந்தர், பிரவீன்குமார், ஜென், ஐனஸ்டின், ஆல்பர்ட், ரெமஜஸ், பிரின்ஸ், சுதா, நோயல், பிரமலா, சாரால், தெரேசா, பிரான்சினா, ஷீபா, டெவன்சி, வினோத், பாலகிருஷ்ணன் ஆகியோருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பிரபாகரன், சுஷ்மிதா அவர்களின் திருமண பிரச்சனைகளின்றி நல்ல முறையில் நடைபெறவும், ஜாக், அரவிந்த், நட்டாலியா இவர்களின் நிச்சயதார்த்தம் நல்ல முறையில் நடைபெறவும், சீமோன், ஸ்ருதி திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கவும், சுதா, ராமமூர்த்தி, ரமேஷ், அமில, தீபிகா, பிரவீன், லுனா, ரொனால்ட், ரீகன், ஜாய்சி, ஜெனிஃபர், ராஜா, ஜெயஸ்ரீ, தினகரன், சைலுஜா, ராஜ்குமார், ஜான்சி, ஆண்ட்ரூ, நான்சி, ஜெயரா, ரஜுனா,
சுந்தரராஜன் நான்சி, ஜோஷ் ஆஷா, சரண்ராஜ் அனுப்பிரியா, ஜெய்சங்கர் மனிஷா, தினேஷ் வினோதினி, சதீஷ் ஆனந்தி, அசோக் அனுஷா, ஜோஷ்வா ஆல்மா, ஹரிஹரன் பிரியதர்ஷினி, ராபர்ட் ராசாத்தி ஆகிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் குழுவின் நல் செயல்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்களில் இளைஞர் குழு தலைவர்களுடனும் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓரணி செயலாற்றி வருவதற்காகவும் உயர்மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞரும் ஜெப ஏற்பாட்டில் பங்களிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3 வரை ரோமை நகரில் நடைபெறவிருக்கும் இளைஞர் ஜூபிலி நல்ல முறையில் நடைபெறவும் அதில் பங்கேற்கவிருக்கும் நம் மறை மாவட்ட இளைஞர் இயக்குனர் மற்றும் இளைஞர்களை இறைவன் ஆசிர்வதித்து வழிநடத்தி சென்று வர வேண்டியும், நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜெப வழிபாட்டில் நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போமாக. தந்தை, மகன், தூயாவின் பேராலே ஆமென். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய புனிதர் சபை நிறுவனர் பர்த்தலமேயோ மரியா கேப்பச்சினோ மற்றும் சுவக்கின் அன்னம்மாள் ஜோக்கிம் அண்ட் சென்டானா. கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டு மரபுவழி செய்தியின்படி அன்னாவும் சுவக்கின் என்பவர்களும் அன்னை மரியாள் பெற்றோர்கள் என்று கூறப்படுகின்றது. 6ஆம் நூற்றாண்டிலிருந்து அன்னாவுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டு வந்தது. 10ஆம் நூற்றாண்டில் இப்பக்தி மிகவும் பரவியது. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து தான் புனித அன்னா ஜூலை மாதம் 25ஆம் நாள் தான் இறந்தார் என்று வரலாற்று செய்தி கொண்டு 550ஆம் ஆண்டு கான்ஸ்டன்டினோப்பிள் ஆட்சி செய்த அரசின் புனித அன்னா பெயரில் பேராலயம் கட்டினான். 12ஆம் நூற்றாண்டிலிருந்தே அன்னை மரியாளின் பெற்றோர்கள் மீதிருந்த பக்தி உலகம் முழுவதும் பரவியது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து ஜூலை மாதம் 26ஆம் நாள் இப்புனிதர்களின் விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1568ஆம் ஆண்டு புனித 5ஆம் பயஸ் இவ்விழாவை திருச்சபை பட்டியலிருந்து நீக்கினார். ஆனால் 1584ஆம் ஆண்டு மீண்டும் ரோமை திருச்சபை புனிதர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. அன்னை மரியாள் பெற்றோர்கள் திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் இருந்துள்ளனர். ஜப தவ ஒருத்தர்கள் பல புரிந்து நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தனர். அக்குழந்தைக்கு மரியா என்று பெயர் சூட்டினர். தன் ஒரே மகளை ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் சிறந்த பெண்ணாக வளர்த்தெடுத்தனர். இவர்கள் வழியாக எருசலேமில் வாழ்ந்துள்ளனர். ஜெபம். எங்கள் தாயும் தந்தையுமான மூவரு இறைவா, திருமகனின் தாயை ஈன்றெடுக்கும் பேற்றை புனித சுவக்கின் அன்னம்மாளுக்கு தந்தருள் நீர். இவர்களின் வளர்ப்பால் திருமகனுக்கு தாயானீர். அன்னை மரியா என் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை ஆன்ம வழியில் வளர்க்க தேவையான அருள் வரங்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை தயை கூர்ந்து மன்றாடுகின்றோம். ஆமென். Good evening, everyone. So today I'm going to talk about the general bridge, which is Kargil Vijay Diwas War. So actually, as we observe Kargil Vijay Diwas, I would like to briefly share what the Kargil War was all about. In 1999, enemy forces from Pakistan secretly crossed into the Indian territory in the high mountain of Kargil, Jammu and Kashmir. Actually, they occupied the steep and snowy peaks hoping to take control of our land. But our brave Indian soldiers did not let that happen. Even in the freezing cold with no proper roads or shelter, they climbed those mountains and fought fearlessly to push the enemies back. The war was lasted for over 60 days, and though we lost many heroes, India successfully won the battle. So it has been won on July 26th of 1919. The Kargil war officially ended with Indian victory, and we remember this day as a Kargil Vijay Diwas. Kargil Vijay Diwas not just about military victory, is remember of a sacrifice made by our soldiers. Many of them will lay down their lives so we can live in peace. They faced harsh weather, difficult condition and enemy bullets and head. They stood strong for our country.
So let us never forget the freedom comes with responsibility. While our soldiers protect us from the borders, it's our responsibility to protect our country from within by being kind, united, honest, and responsibility citizen. Today, as we remember the heroes of Kargil, let us also take moment to thank and pray for every soldiers who continue to guide our nation day and night. Let us salute their family who also made the ultimate sacrifice of our country. Thank you. இந்த முதல் 10 மணியை நாம் நம்முடைய இளைஞரின் தலைவராகிய ஃபாதர் ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய பிஷப் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் செயற்குழு உறுப்பினராகிய ரெஜிலின் மற்றும் எங்கள் ஜெபப்பணியை தொடங்க உதவிய அனைத்து தந்தை அவர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக இந்த 10 மணியை நாம் அர்ப்பணிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமீன். We offer this second decade for all the group members and the youth, those who are participating every day in our daily evening prayer, that their intention may be fulfilled, all their personal intentions,
that they may be fulfilled in God's time. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us, and lead us not into temptation, but deliver us from evil. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with you. Blessed are you among women, and blessed is the fruit of your womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit. As it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. வாழ்க அரசி ஜெபம். வாழ்க அரசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே, இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளின் மக்கள் நாங்கள் தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவை எங்கள் இம்மை வாழ்வின் இறுதியில் காண செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னி தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவார்த்தைகள் 24 30 முடிய. வயலில் தோன்றிய களைகள் உவமை. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறொரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து
கோதுமைகளுக்கிடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்டபோது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவர்களிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாய் கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். O most Virgin Mary, chosen by God, O most renowned Mother, who strongly believed the word of God, guide me to walk in the path of your Son during this tender age of mine. When I encounter sorrows, not knowing what to do, let me find refuge in your nurturing love, a role model for the youth. Intercede that your Son may be with me, refine my path, and to be with me forever. Just as you offered yourself to God, saying, I am the handmaid of the Lord, grant me the wish to offer myself for God. O sweet Virgin Mary, deliver me from the challenges that I face today. Amen. ஜெப வழிபாட்டின் 1550வது நாளை நோக்கி ஜெபம். அன்பின் ஊற்றே எம் தந்தையாம் இறைவா, இளைஞர்களாகிய எங்கள் இந்த இளமை பருவம் எங்களை படைத்தவராகிய உமக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இளைஞர்கள் இணைந்து துவங்கிய இந்த ஜெப வழிபாட்டை 1550வது நாளை நோக்கி சென்றிக் கொண்டிருக்கும் இந்நாட்களில் அருவின் உடவிடமான உம் திருமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ்ந்து உம் மகனின் அன்பு சீடராகவும் வரமருள வேண்டுகின்றோம். அன்று உம் சீடர்கள் பெற்ற தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாங்களும் நிறைவாய் பெற்று மென்மேலும் இந்த நற்செய்தி பணியில் நிலைத்து இளைஞர்களுடன் சேர்ந்து ஜெபிக்கும் ஆசிரை பொழியும். புனித கன்னித்தாயின் பரிந்துரை வழியாக எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் செவிசாய்ப்பீராக. கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் எங்கள் அனைவரோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து எப்போ வந்து நம்மளோட ஜப வழிபாடு தொடங்குச்சு. டே 2 days அந்த டேட்ல இருந்து ஜபக்குழு தொடங்குற அந்த ஸ்டார்டிங் பீரியட்ல நிறைய அதுக்கான ஃபேக்டர்ஸ், நிறைய அதுக்கான ஐடியாஸ், நிறைய ஒரு ஜபக்குழு வந்து ஒரு அடித்தளம் நிற்பதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இந்த இலை நான் வந்து எந்த விதத்துல குறிப்பா ஒரு
ஒரு 5 பேர் கொண்ட குழுவால் இந்த துவங்கப்பட்டது. இப்போது பல முதன்மை செயலாளர்கள், முன்னாள் அவர்களுக்கு ஒரு விதையாக விதைக்கப்பட்டது. பல வீடுகளோடு ஒரு மரமாக வளர்ந்து 1950வது ஆண்டு சென்று கொண்டிருப்பது என்பது பெரிய விஷயம். இவங்க எல்லாம் திருமணி சேர்ப்பாங்க. இப்போ திருமணம் இவங்க மெடிக்கல் வச்சிருக்காங்க. நம்மளோட வெளிய அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் எனக்கு இருந்திருக்கு. எப்படின்னா எப்பவுமே ப்ரேயர் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்க எப்படியாச்சும் அந்த டைம்ல அவங்க டெய்லி ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்ல நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடிலாம் ரெஜிமெண்ட் ரோல் எல்லாம் இவங்க எல்லாமே எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்ல. அத்தகைய ஒரு பெருமைக்குரிய மேலாள் செயற்குழு உறுப்பினர் திருமதி அண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி அன்போடு ஜபத்துறை சார்பாக வருகிறார்கள். ஹலோ எவ்ரிவான், தேங்க்யூ சரண். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். நான் பேசுறது எல்லாருக்கும் கேட்கும்னு நம்புறேன். சாரி, கொஞ்சம் வெளியில மாட்டிக்கிட்டதுனால அவுட்டோர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். பட் எல்லாருக்கும் கிளியரா கேட்கும்னு நம்புறேன். ப்ரேயர் டீம்ல என்ன ஒரு ஸ்பெஷல் இன்வைட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரேயர் டீம் மெம்பர்ஸ்க்கும் நம்மளோட டைரக்டர் ஃபாதர் ரிச்சர்ட் ஃபாதருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஒரு 500 days ஸ்டார்டிங்கில், அதாவது ஸ்டார்டிங் டே 1ல இருந்து டே 500 வரைக்கும் என்ன ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அந்த டைம்லலாம் ரொம்பவே எனக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்ண டேஸ். அந்த டேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து நான் ப்ரேயரில் ஜாயின் பண்ணும்போது அந்த டேஸ் எல்லாமே நான் ஒரு பிளஸ்டாக ஃபீல் பண்ண டேஸ் அது எல்லாமே. ஸோ அந்த பிளெஸிங்ஸ் தான் இப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டியாக என்னை இன்வைட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பிளெஸிங்ஸ் தான் காரணமாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஸ்டோரி உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய மலை, அந்த மலையில் நிறைய எறும்பு, நிறைய பறவைகள், நிறைய விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மலை அது. ஸோ அப்போ ஒரு நாள் அந்த பறவைக்கும் எறும்புக்கும் ஒரு சின்ன கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷன் என்னாச்சு அப்படின்னா ஒரு சண்டையா வந்துருச்சு. அப்படியே பேசுவாக்குல ஒரு சின்ன சண்டை வந்திருக்கு. என்ன சண்டை அப்படின்னா, யார் முதல்ல அந்த மலை உச்சியை போய் டச் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கும் அப்படின்னா அந்த குட்டி எறும்புக்கும் ஒரு பறவைக்கும் சண்டை. யாரு முதல்ல அந்த எட்ஜ் மலை உச்சியை தொடுறது அப்படின்றது ஸ்டார்ட் ஆச்சு. பறவை என்ன பண்ணுச்சுன்னா ஆரம்பிச்சு ஒரு கொஞ்ச நேரத்திலே அந்த மலை உச்சியை போய் டச் பண்ணிருச்சு. டச் பண்ணிட்டு திரும்பி பார்த்த பறவை என்ன பண்ணுச்சுன்னா, எறும்பு பாதி கூட கிராஸ் பண்ணல, ரொம்ப பொறுமையா எறும்பு வந்துகிட்டு இருந்தது. அப்ப பறவை என்ன சொல்லுச்சு அப்படின்னா, எனக்கு தெரியும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வின் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். நீ இருக்கிறதுலே ஒரு குட்டி எறும்பு, நீ என் கூட போட்டி போடலாமா, அதாவது பறவை கூட நீ போட்டி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பறவை எறும்பை கிண்டல் பண்ணிட்டு அது பறந்து போயிடுச்சு. ஆனா எறும்பு என்ன பண்ணுச்சுன்னா போய்கிட்டே இருந்துச்சு பொறுமையா. அது அதோட பாத்துல போய்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அந்த மலையை சுற்றி வந்த பறவை எல்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எறும்பு அந்த மலை உச்சியில வரத பார்த்துச்சு. அப்ப எறும்பு பறவை கிட்ட சொல்லிச்சான், வெற்றின்றது எல்லாருக்குமே உண்டு. இவனுக்கு வெற்றி இவனுக்கு தோல்வி அப்படின்றது யாருக்குமே கிடையாது. வெற்றின்றது எல்லாருக்குமே உண்டு. ஆனா அத தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஜெயிச்சுட்டாங்க, நம்மளுக்கு தோல்விதான் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே விடக்கூடாது. நம்ம தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். நான் அப்படி முயற்சி பண்ணி இன்னைக்கு நான் என்னோட வெற்றியை ருசிச்சு பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கதை நம்மளோட ப்ரேயர் டீமுக்கும் நம்மளோட யூத்துக்கும் நிறைய விதத்துல ரிலேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அப்படிதான் என்னன்னா, டே 1ல இருந்து அது டே 1 எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு கோவிட் டைம்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கோவிட் டைம்ல நம்மளால சர்ச்சுக்கெல்லாம் போய் ப்ரே பண்ண முடியாது.
அந்த நம்ம ஆன்லைன்ல ப்ரே பண்ணலாம். நம்ம யூத் வந்து என்னென்னமோ பண்றோம் ஆன்லைன்ல. ஒரு ப்ரேயர் பண்ண முடியாதா? அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த டே 1. அது இன்னைக்கு 1525th டேக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட விடாமுயற்சி தான். இது இன்னைக்கோட நம்மளோட வெற்றி முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல. இன்னமும் நம்மளோட வெற்றி வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு தான் வெற்றி, நாளைக்கு தான் வெற்றி, நேத்து தான் வெற்றி அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்ம வெற்றியை ருசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி ஒரு சின்ன ஸ்டோரி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் இதே மாதிரி ப்ரேயர்ல எல்லாருமே நம்ம ஒற்றுமையா இருந்து ஜெபம் பண்ணணும். நம்மளோட வெற்றியை தினசரி நம்ம ருசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். அனைவரும் உங்களுடன் கண்களை மூடி இறைவனை பிரார்த்திப்போம். எங்கள் அன்பின் ஊற்றே இறைவா, இந்நாள் வரை கண்மணி போல் எங்களை காத்தவரே, இனியும் எங்களை காப்பவரே, நாங்கள் படும் துக்கங்கள் துயரங்கள் யாவையும் தோல் மீது சுமந்து தோற்பாயில் சேர்த்து வைப்பவரே, எங்கள் வாழ்வில் இக்கட்டான நேரங்களிலும் மகிழ்ச்சியான நேரங்களிலும் நீரே துணை நின்று தோழனாக இருந்து வழிநடத்துகிறீரே. இன்னும் வரும் காலங்களில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள் மற்றும் எந்த இன்பத் துன்பமாக இருந்தாலும் அவற்றை நீரே முன் நின்று எங்களுக்கு ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்லும். எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் எங்களுக்கு ஊற்றாயிருந்து அருளும். நம்முடைய தூயாவின் கொடைகளை மீது பொழிய செய்து எங்கள் வாழ்வில் வரும் அனைத்து விதமான கசப்புகளையும் நீக்கி நம்முடைய தூயாவின் அறுக்கொடைகள் அது கொள்ள சக்தியை எங்களுக்கு தாரும். நின் ஸ்நேகத்தால் என்னை மறக்கனே என் இயேசுவே, நின் சக்தியால் என்னை போதியனே என் இயேசுவே, நின் சாநித்தியம் என்னை நடத்தனே என் இயேசுவே, அங்கே தர்ஷிப்பான் எனக்காவனே என் இயேசுவே. இயேசுவே அங்கில்லெங்கில் என் ஜீவிதம் வெறும் சூன்யமே, இயேசுவே அங்கில் அழியுவான் என்னை முழுவதாய் சமர்ப்பிக்கனே, இயேசுவே அங்கில்லெங்கில் என் ஜீவிதம் வெறும் சூன்யமே, இயேசுவே அங்கில் அழியுவான் என்னை முழுவனாய் சமர்ப்பிக்கனே, என்னை மட்டும் நீ கழுகேனுமே என் இயேசுவே, நின்னோடு சேர்ந்து ஜீவிப்பான் இடையாக்கனே, என்னை மட்டும் நீ கழுகேனுமே என் இயேசுவே, நின்னோடு சேர்ந்து ஜீவிப்பான் இடையாக்கனே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று 1522ஆம் நாள் ஜெப வெளிப்பாட்டில் நம் ஜெபக்குழுவானது சிறப்பாக நல்ல முறையில் இந்த ஜெப வெளிப்பாட்டை நடத்தி முடித்துள்ளோம். இதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஜெபக்குழுவின் சார்பாக சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும். மற்றும் இன்றைய நாளிலே சிறப்பு விருந்தினராக வந்துள்ள ஹெலன் அவர்களுக்கும் அவர்கள் கூறிய அந்த சின்ன ஸ்டோரி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்து செய்யற எல்லா ஒர்க்குமே கண்டிப்பா அது நம்ம கடவுளுக்காக செய்யறோம். அது நம்ம ஒற்றுமையோடு செய்யணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இன்றைய நாளில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.